11th ஸ்டூடெண்ட். கொஸ்டின் செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் இங்கிலீஷில். இப்போ உங்களுக்கு எது நோட்டீஸ் ஈஸியானது, அப்புறம் ப்ராசஸ் ஆஃப் வெஜிடபிள் சேலட்டும் ஈஸியானது. ஸோ இந்த ப்ராவெர்பு உங்களுக்கு 3க்கும் ஆன்சர் தெரிஞ்சுதுன்னா இதே சூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் ஹெட்லைன் வந்து கம்பேர் டு அதர்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், சரிங்களா? அப்போ நீங்கள் எப்போதுமே செலக்ட் பண்ண வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு 3ஐயுமே என்ன செஞ்சுக்கிடுங்க, செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஸோ 11th ஸ்டூடெண்ட், த குயின் ஆஃப் பாக்ஸிங் யூனிட் ப்ரோஸ் 2 மேரி காமுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் during her first international championship match from the time of selection to winning the medal. ஸோ அவங்க செலக்ட் பண்ணதுலேருந்து மெடலை வின் பண்ணுற வரைக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை டிஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? ஸோ முதல்ல இந்த மாதிரி டைட்டில் குயின் ஆஃப் பாக்ஸிங், ஆத்தர் எம்சி மேரி கோம். ஸோ தீம் வந்து சிங்கிள் மைண்டட் பர்சியூட் ஆஃப் அன் இந்தியன் உமன் பாக்ஸர். நீங்கள் என்ன தீம் வேணாலும் போடலாம், இல்லை ஃபாதர் ஹார்ட் ஒர்க் ஏதோ ஒன்று தீம் வந்து நீங்கள் போடலாம். தீம் ஞாபகம்லாம் டைட்டில் ஆத்தர் போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். சப்போஸ் எங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பேராகிராஃப்லேருந்து எழுதிடலாம். சரி, இது ப்ராப்பர் இங்கிலீஷ் அப்படிங்கிற கைட்லேருந்து எடுத்துருக்கேன். சரி, பார்க்கலாம். The Queen of Boxing is an excerpt from the Mary Com's autobiography Unbreakable. ஸோ இந்த குயின் ஆஃப் பாக்ஸிங் அப்படிங்கிறது மேரி கோமோட ஆட்டோபயோகிராஃபி. அது வந்து அன்பிரேக்கபிள்னு பேர். அதில் இருந்து இதை எடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் அப்படின்னா எடுத்திருக்காங்க கொஞ்சம். ஹியர் இதில் சி டிஸ்கிரைப் ஹர் எக்ஸ்பீரியன்சஸ் வென் சி காட் செலக்டட் ஃபார் உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப். இதில் அவங்க வந்து வேர்ல்டு உமன் பாக்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கு செலக்ட் ஆன அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ஹர் பெர்ஃபார்மன்ஸ் இன் பேங்காங் சாம்பியன்ஷிப். ஸோ பேங்காங் சாம்பியன்ஷிப்பில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஷி வாஸ் செலக்டட் ஃபார் த இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன் வேர்ல்டு உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் இன் பெனின்சுலேவேனியா, யூஎஸ்ஏ இன் November-December 2001. ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. உங்கள் தாய்மொழியில் யோசித்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் எளிதாக வரும். ஸோ அவங்க பேங்காங் சாம்பியன்ஷிப்பில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன் வேர்ல்டு உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் இன் பெனின்சுலேவேனியா, யூஎஸ்ஏல இருக்கிற இதுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. November-December 2001 நடக்கிற அந்த பாக்ஸிங்க்கு. ஸோ பேங்காங்கில் நடந்த சாம்பியன்ஷிப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி ஹேட் பாஸ்டன்ஸ்னால ஹேட் வந்திருக்கு. ஹேட் ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் டு டேக் அப் ஹர் ட்ரிப் டு த யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் யூஎஸ்ஏக்கு டிக்கெட் எடுக்கணும் இல்லையா? ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது, அப்புறம் அவங்க தங்குறதுக்கு, இதெல்லாம் வந்து அந்த அசோசியேஷன் பார்த்துக்கல அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஸோ அவங்களே தான் பார்த்துக்கணும். பட் அவங்ககிட்ட வந்து இந்த ஃபினான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னா பண பற்றாக்குறை இருக்குது. Her father could collect only 2,000 rupees and she got donation from 2 MPs 5,000 and 3,000. ஸோ அவங்க அப்பாவால் 2,000 தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. ஒரு 2 எம்பி வந்து 5,000 ஒரு எம்பியும் இன்னொரு எம்பி 3,000 கொடுத்துருக்காங்க. Thus she went to the USA with rupees 10,000. ஸோ வெறும் 10,000 வச்சு அவன் என்ன செய்கிறான், யூஎஸ்ஏ போகிறான். சி ஸ்டேட் இன் த ஸ்போர்ட்ஸ் ஏரினா, அந்த பகுதி ஏரினானா அந்த ரீஜியன் பகுதியுமாங்க. பிகாஸ் இட் வாஸ் கோல்ட் அண்ட் ஸ்னோவிங் அவுட் சைட். பட் அங்கே வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது, குளிராக இருக்குது, வெளியில் பனிலாம் விழுது. சின்ஸ் சி டிடன்ட் ஹேவ் மேட்ச் ஆன் த ஃபஸ்ட்டு டே சி குட் டேக் ரெஸ்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு டே அவங்களுக்கு மேட்ச் இல்லை. ஸோ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க யூஎஸ்ஏ. பட் அங்கே ரொம்ப கோல்டு அண்ட் ஸ்னோவிங்காக இருக்குது. ட்ராவலிங் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ மொத்தமாக கிளைமேட்டே மாறினதுனால என்ன அவங்களுக்கு அன்னைக்கு மேட்ச் இல்லாத ஒரு பெரிய லக்கு அண்ட் ரெஸ்ட்டு கிடச்சிது. சி ரீச் த ஃபைனல் அண்ட் தாட் சி குட் வின் த கோல்டு. ஸோ அவங்க நினைக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம ஃபைனலுக்கு ரீச் ஆயிடுவோம், கோல்டை வின் பண்ணிடுவோன்ட்டு.
but she lost the finals to Hula Sahin of Turkey அல்லது டர்க்கி அப்படிம்பாங்க. ஸோ டர்க்கி கூட நடந்த மேட்ச்சில் ஃபைனல் வரைக்கும் போயிட்டாங்க. பட் she lost. She was not used to the food of that place. ஸோ அக்கஸ்டம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, அதை கூட நீங்கள் போடலாம். அந்த பகுதியில் இருக்கிற ஃபுட்டு வந்து அவங்களுக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. ஸோ சி couldn't eat well. சரியாக சாப்பிடல. ஸோ சரியாக சாப்பிட்லனாலே இது ஒரு ஃபைட்டு. அப்போ எனர்ஜி எப்படி இருந்திருக்கும், அதை நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணணும் கொஸ்டின் படிக்கும்போது. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அண்ட் லாஸ் வெயிட். ஸோ வெயிட்டு குறைஞ்சிருச்சு. that must have been the reason for her loss. ஸோ வெயிட்டு குறைஞ்சது ஒரு மெயினான ரீசன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ரோஸ் 4 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. the tight corner. The narrate the circumstances that led the narrator to getting into a tight corner by his own folly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து பாருங்கள், narrator the circumstance that led to the narrator getting into a tight corner by his own folly. அவர் செஞ்ச தப்புனால நரேட்டர் கதையாசிரியர் வந்து எப்படி டைட் கார்னருக்குள்ளே போனார். நரேட்டர் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறது. ஸோ டைட்டில் வந்து டைட் கார்னர். அந்த ப்ரோஸ் நேம், ஆத்தர் நேம் எட்வர்ட் வெர்ரல் லூகாஸ், இவி லூகாஸ்ன்னு சொல்லுவோம். தீம் வந்து கண்டிப்பாக மென்டல் டைட் கார்னர் தான் மோர் சேலஞ்சிங் தென் ஃபிசிக்கல் டைட் கார்னர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இங்கிலீஷ் படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃபர்கெட் ஆகாது, மறக்காது, தெளிவாக இருக்கும். மென்டல் டைட் கார்னர்ஸ் தான் ஆர் மோர் சேலஞ்சிங் தென் ஃபிசிக்கல் டைட் கார்னர். அதை தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஆத்தர் நேம் வந்து இவி லூகாஸ். இந்த எஸ்ஸேல டைட் கார்னர்ஸ் ட்ரை டு எக்ஸ்பிளைன் ஹவு த மென்டல் டைட் கார்னர் இஸ் worse தென் ஃபிசிக்கல் டைட் கார்னர். ஸோ சொல்லிட்டோம் நம்ம டைட் கார்னர், மென்டல் டைட் கார்னர் எந்த லெவலுக்கு ஒர்ஸு அப்படிங்கிறத, ஃபிசிக்கல் டைட் கார்னரோட ஒர்ஸு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த நரேட்டர் என்ன பண்ணுறாரு, கிறிஸ்டி நேம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, கிறிஸ்டி. இது வந்து ஃபேமஸ் ஆக்சன் அப்படின்னா ஒரு பெரிய ஏலம்னு சொல்லுவாங்க நம்ம இதில். அந்த ஃபேமஸ் ஆக்சன் ஹவுஸ் அது வந்து கிறிஸ்டி ஃபேமஸ் ஆக்சன் ஹவுஸ். பர்சுவேடட் பை ஹிஸ் ஃப்ரெண்ட். அவர் ஃப்ரெண்டுனால தான் அவர் அந்த இடத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலை வருது. he saw பார்பிசான் பிக்சர்ஸ் were being sold. அவர் அங்கே பார்க்குறாரு, பார்பிசான் பிக்சர் வந்து சோல்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் தே வேர் ஆக்ஷன், அதை ஏலம் விட்டுட்டும் இருக்காங்க. ஃபார் வெரி ஹை ப்ரைஸ் லைக் 4000 guineas. கினீஸ் அப்படின்னு நம்ம ருப்பீஸில் சொல்கிற மாதிரி அங்கே கினீஸ் அப்படிம்பாங்க. டாலர் பவுண்ட்ஸ்லலாம் இருக்குது, இது கினி. த நெரேட்டர் டிட் நாட் வாண்ட் டு பை எனி பிக்சர்ஸ். நெரேட்டர் வந்து எதுவும் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறேன். பட் he simply stood there to see what was going on. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நின்று பார்த்துட்ருக்காரு. he wanted to enjoy fun of taking part in the action cautiously. ஸோ அவர் என்ன நினைக்காரு, நம்ம இதில் ரொம்ப கவனமாக கலந்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. though the picture were action for huge sum, it started very moderately. ஸோ ஆக்ஷன் வந்து ரேட்டு வந்து ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு போயிட்டுருக்கு, ரொம்ப. ஸோ ஹி வாஸ் ஆடிங் சம்திங் டு த டீல் இன் த பிகினிங். இட் வாஸ் சேஃப் கேம். ஸோ அவர் என்ன நினைக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம போனோம் அப்படின்னா இது ரொம்ப எளிமையான கேம் தான் அப்படின்னு நினைக்காரு. ஹிஸ் ஃப்ரெண்ட் வான் ஹிம். அவங்க ஃப்ரெண்டு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. தட் ஹி மைட் பி காட் அண்ட் ஹி ஆஸ்க்ட் ஹிம் டு ஸ்டாப் ஹிஸ் கேம். ஸோ அப்போ அந்த ஆக்ஷனில் நடந்துட்டு இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டு என்ன செய்கிறாரு, இவரை தடுக்கிறாரு, வார்ன் பண்ணி கண்டிப்பாக நம்மளை பிடிச்சிருவாங்க, வேண்டாம் ஸ்டாப் பண்ணு அப்படின்ட்டு. பட் ஹி வாஸ் ஷுர் தட் ஹி வாஸ் வெரி காசியஸ் அண்ட் ஹி வுட் நெவர் பி இன் ட்ரபிள். அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு தெரியும், நான் ரொம்ப கவனமாக தான் விளாண்டுட்ருக்கேன், நான் வந்து ட்ரபிளில் விழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. It went for some time very safely. When the picture was put up for auction, a dealer who had bought many other pictures asked for 4000 guineas.
ஸோ வந்து ட்ரபிள் ஆயிரும் அப்படி சொல்கிறாங்க. பட் வந்து ரொம்ப சேஃபாக ஆகுது. எப்போ அப்படின்னா ஒரு பிக்சரு வைக்கிறாங்க. அந்த டீலர் என்ன செய்கிறாரு, அதை 4000 கினிஸுக்கு வாங்குறாரு. அதர்ஸ் வந்து எல்லாமே என்ன செய்கிறாங்க, எக்ஸைட் ஆகுறாங்க இதை கேட்டது. பட் நரேட்டர் வந்து வித்தவுட் ரியலைசிங் த வேல்யூ ஆஃப் த கால் சிம்பிளி செட் அண்ட் 50 அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்படி ஒரு பிக்சர் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு பிக்சர் வந்து இன்னொரு பிஸ்னஸ் மேன் வந்து 4000 கினிஸ் வாங்குறாரு. பட் காசியஸாக விளாட்றேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டார், அண்ட் 50 அப்படின்ட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம், 4015 அர்த்தம். There was a dead silence, and the dealer who was bid 4000 guineas was silent, and the sale fell on the narrator. லாஸ்ட்ல என்ன செய்யல, யாரும் கேட்கல. அதனால அந்த சேல் யார் மேலே விழுந்துருச்சு, நெரேட்டர் மேலே விழுந்துருச்சு. சரிங்களா?